அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோட பேர் இஸ்மாயில் பிவி. நான் வந்து பிரெக்னன்சியா இருக்கும்போது நல்லபடியா குழந்தை பிறந்து அல்லாவின் பேரால ஆடு அறுக்கதான் நேர்ந்துக்கிட்டேன். இருந்தாலும் குழந்தை வந்து இறந்தேதான் பிறந்துச்சு. அப்படி நேர்ந்ததுனால அல்லாவின் பேரால நேர்ந்ததுனால குழந்தை இறந்தா கூட அந்த நேர்த்திக்கடத்தை நிறைவேற்றணுமா? அதாவது நேர்ச்சை பண்றோம் இல்லையா, நேர்ச்சையை பொறுத்த வரைக்கும் நீங்க நல்லா முதல் விஷயத்தை அவங்க கேட்ட கேள்விக்கு மேல கேட்காத ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நேர்ச்சை பண்றதுக்கு பாருங்க, அது நல்லது இல்லை மார்க்கத்துல. நேர்ச்சையை நல்லது நினைச்சிட்டு இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன என்ன தெரியுமா? லா துந்திரு, நேர்ச்சை செய்யாதீங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க நேர்ச்சை செய்யாதீங்க. இப்ப இன்ன நதர லா யுக்னி மினல் கதிரி செய்யா, நேர்ச்சை வந்து விதியில் எந்த ஒன்றையும் மாத்தாது. அவன் நீங்க என்னமோ நினைச்சிட்டு இருக்கிறீங்க, யா அல்லாஹ் எனக்கு இந்த வயிற்று வலியை போக்குனா உனக்கு ஒரு ஆடு தருவேன். அவன் ஆட்டுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு வயிற்று வலி போய்க்கிடுவானா? அல்லாவுக்கு நீங்க என்னமோ கொடுக்கறேன் ஆசை காட்டுற மாதிரி அவன் எப்படா இவன் ஆடு தருவான்னு ஆசைப்பட்டுக்கிட்டு உங்களுக்கு நோயை நீக்கிற மாதிரியும் போனா அல்லாவை கேவலப்படுத்துற மாதிரி இருக்குது. அல்லாவுக்கு வந்து நம்ம லஞ்சம் கொடுக்குற மாதிரி டைப்ல இருக்குது. பிச்சை தான் கேட்கணும் அல்லாட்ட. நான் அல்லாட்ட வயிற்று வலியை போக்கு நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? அப்படி கேட்கறது ஓகே. நம்ம என்ன செய்யறோம்? நீ அதை செஞ்சா நான் இதை செய்வேன், நான் இப்படி செஞ்சா உனக்கு நோன்பு வைப்பேன் அப்படிங்கிற பழக்கம் நம்மகிட்ட நிறைய பேர் இருக்கிறது. அது நல்லது இல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ இப்படி செஞ்சதுனால அல்லாஹ் ஒண்ணுமே செய்ய மாட்டான், நடக்காதுங்கிறாங்க. நேர்ச்சை பண்ணதுனால அவங்க கூட செஞ்சாங்க, நல்லபடியா பிரசவமான அவர் செய்யறேன்டாங்க, அல்லாஹ் ஆசைப்பட்டுக்கிட்டு நிறைவேற்றல. அதனால ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? லா துந்திரு, நேர்ச்சை செய்யாதீங்க. இன்ன நதர லா யுக்னி மினல் கத்ரி செய்யா, விதியில் எந்த ஒன்றையும் நேர்ச்சை மாத்தாது. அல்லாஹ் வந்து தர்றது இல்லைன்னு முடிவு பண்ணான்னு வைங்க, நீ 1 கோடி ரூபாய் தர்றேன்னு சொன்னாலும் அவன் தரமாட்டான். அல்லாஹ் நீங்க எனக்கு இதை தந்தால் உனக்கு பள்ளிவாசல்ல ஒன்னா 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன் ஆசைப்பட்டு மாத்திருவானா? அதெல்லாம் நடக்காது. இல்லன்னா இல்லதான். அதனால அவன் செஞ்ச விதியை வந்து எது மாத்தாது? நேர்ச்சை மாத்தாது. நேர்ச்சை செய்யறதுக்கு பதிலா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா பிச்சை கேளுங்க. அல்லாஹ்விடத்துல நேர்ச்சைன்னா அவனுக்கு என்னமோ ஆசைப்படுற மாதிரி, தேவை உள்ள மாதிரி, நம்ம என்னடா எப்படா கொடுப்பாங்கன்னு சொல்லி உண்டியல்ல காசு போடுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அர்த்தம் வருது. அப்படி பண்ணாம உங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கா, கஷ்டம் இருக்கா, நீங்க என்ன செய்யணும்? நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? உன்னை விட்ட நான் எங்க போய் முறையிடுவேன்? நீ தானே படைச்சவன், நான் வேற யார்கிட்ட போய் அல்லா கேட்பேன்னு சொல்லி அழுது கஞ்சிங்க. ஒண்ணும் கொடுக்காம கஞ்சிங்க, அட்வான்ஸா தொழுது விட்டு கேளுங்க. இதை செஞ்சா தொழுவேன்னு சொல்லாம செய்யறதுக்கு முன்னாடியே தொழுது விட்டு, செய்யறதுக்கு முன்னாடியே நோன்பு வச்சுவிட்டு, செய்யறதுக்கு முன்னாடியே நல்ல காரியத்தை செஞ்சுவிட்டு, அல்லா உனக்கான நன்மையை செஞ்சிருக்கிற, நான் வேற யார்கிட்ட போய் கேட்பேன், நீ தான் அதை செய்யணும் அல்லான்னு கேட்டா துவா மாத்துங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேர்ச்சை மாத்தாது, துவா வந்து மாத்தும். அல்லாஹ் எழுதின எழுத்து அவனே மாத்துவானாம் துவாவுனால. அப்ப துவா தான் நீங்க செய்யணுமே தவிர நேர்ச்சை செய்ய யாரும் ஆசைப்படாதீங்க. என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, முன்னாடியே அந்த நோன்பை வைத்து விட்டு, முன்னாடியே அந்த தொழுகையை தொழுது விட்டு, நேர்ச்சைங்கிற பேர்ல இல்லாம 3 நோன்பு வச்சு யா அல்லாஹ். அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹாஜத்துக்காக தொழுகிற ஒரு தொழுகை, ஹாஜத்துக்காக வேண்டி நம்ம ஒரு தொழுகிறதுக்கு ஒரு தொழுகையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்கிறாங்க. அது புகாரியிலே அந்த துவாவெல்லாம் வருது. 2 ரக்காத் தொழுது விட்டு ஒரு பெரிய துவா, அது சொன்னவங்க மனப்பாடம் பண்ணி இயலாது, அது ஆலிமாட்ட கூட எழுதி தருவாங்க. அந்த துவா கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் உங்களுடைய தேவையை கூறினீர்களே ஆனால் அல்லாஹ் அந்த தேவையை பூர்த்தியாக்கி தருவான். அப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அதனால புள்ள வேணும்னாலும் சரி, இருக்கிற புள்ள நல்லா பிறக்கணும்னு சரி, வயிற்று வலி போகணும்னாலும் சரி, பணங்காசு வேணும்னு சொன்னாலும் சரி, போனாலும் சந்தோஷம் நல்லபடியா திரும்பி வரணும்னு சொன்னாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து நீங்க துவாவுலையும் அட்வான்ஸா வணக்கத்திலையும் இறங்கணுமே தவிர நேர்ச்சையை வந்து தவிர்த்துருங்க. அதே நேரத்தில் வந்து நேர்ச்சை செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, நிறைவேற்றி ஆகணும். நேர்ச்சை செய்யக்கூடாது. ஆனாலும் தெரியாம நேர்ச்சை செஞ்சிட்டீங்களா, செஞ்சு விட்டால் அந்த காரியம் நிறைவேறினால் நீங்க நிறைவேற்றி ஆகணும். அதை எல்லாம் வைத்த வழி தீராத வைத்த வழி இதை போக்குனா நான் ஒரு ஆட்டை எடுத்து நான் வந்து குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க, வயிற்று வலி போயிடுச்சு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? நிறைவேற்றி ஆகணும். செய்யக்கூடாது, அவ்வளவு நல்லது இல்ல. நேர்ச்சைன்னு செஞ்சு வாக்குறுதி கொடுத்துட்டீங்க அல்லாட்ட, இதை செஞ்சா அதை செய்வேன் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க. மனுஷன் கொடுக்கிற வாக்குறுதியை விட அல்லாட்ட கொடுக்கிற வாக்குறுதிக்கு வந்து வெயிட் கூட, நிறைவேற்ற வேண்டியது. நிறைவேறலன்னு வைங்க, அப்ப செய்ய தேவையில்லை. எல்லாம் வயிற்று வலி போனா நான் வந்து ஆட்டை எடுத்து கொடுப்பேன், வயிற்று வலி போகல இல்ல, அப்படி இப்படி அல்ல உங்களை கேட்பான். நீங்க அல்லாட்ட என்ன சொன்னீங்களோ அதை செஞ்சீங்களான்னு அல்ல கேட்பானே தவிர சொல்லாத ஒண்ணு உங்களுக்கு கேட்க மாட்டான். நீங்க என்ன அல்லாட்ட சொன்னீங்க? என்னுடைய குழந்தை நல்லபடியா பிறந்தால் நான் இதை செய்வேன் சொன்னீங்க, நல்லபடியா பிறக்கல, எந்த அக்ரிமெண்ட் இல்லை, இப்ப நிறைவேற்ற தேவையில்லை. ஆனால் நீங்க சொன்ன காரியம் நடந்துருச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? நேர்ச்சையை நிறைவேற்றணும்.
அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுறதுல கூட ஒரு விஷயம் இருக்கிறது. என்ன விஷயம்னு கேட்டா, நீங்க வாட்டுக்கு ஒரு அந்த வேதனையில கூட கூட சொல்லிடுவோம், பிராக்டிகலா பிந்தி முடியாது. அந்த தாங்க முடியாம வைத்த வலி வந்தவுடனே எல்லாம் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் தர்மம் செய்யறேன்னு சொல்லிவிடுவீங்க. இல்ல நீங்க ஒண்ணு பார்த்தா 1 லட்சம் ரூபாய் எம்மாடி அப்படின்னு வருமா இல்லையா? கொடுக்கிற இடத்துல சரியா வராது. 25 நோம்பு வைக்கிறேன்னு சொல்லிவிடுவீங்க. ஒரு அந்த வேகத்துல அந்த வேதனை போனா பரவாயில்ல, அது என்ன வேலை வேண்டாலும் கொடுப்போம் நினைச்சு என்ன செய்வீங்க, இந்த வைத்த வலி போச்சுன்னு சொன்னா நான் 25 நோம்பு வைக்கிறேன்னு சொல்லிடுவீங்க. முடியாது. அப்புறம் 25 ரமலானுக்கு தாளம் போடுறது, 25 எங்க போறது அப்படின்னு நினைக்கிறீங்க. இப்படியான ஒரு நிலையை மனிதன் வந்து அடைவான். அப்படி இருந்தால் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கிறது. நேர்ச்சைய செஞ்ச நேர்ச்சை உங்க சக்திக்கு மீறி பெருசா செஞ்சு விட்டீங்க, செய்ய முடிஞ்சா செஞ்சிருங்க, செய்ய முடியல என்று சொன்னால் அதுக்கு என்ன பரிகாரம் கேட்டா 10 ஏழைக்கு உணவு கொடுத்துட வேண்டியது. எந்த நேர்ச்சி செஞ்சிருந்தாலும் சரி, சக்தி இருந்தா 1 லட்சம் ரூபாய் நீங்க நேர்ச்சி பண்ணீங்க, 1 லட்சம் ரூபாய் வசதி இல்ல, அந்த நேரத்தில் சொல்லிவிட்டோம், காரியம் நிறைவேறும் போது இல்லாம போச்சு, கஷ்டமா போச்சு, கொடுக்க முடியலையா, ஒரு 10 ஏழைக்கு உணவு, 10 ஏழைக்கு டிரெஸ், உடையும் கொடுக்கலாம் உணவும் கொடுக்கலாம், ரெண்டையும் சேர்த்து இல்ல. 10 ஏழைக்கு வந்து 3 வேளை சாப்பாடு போட்டுற வேண்டியது. ஒரே நாள்ல போட முடியாட்டா இன்னைக்கு ஒரு ஏழை, நாளைக்கு ஒரு ஏழை, நாளை கழிச்சு ஒரு ஏழை, டெய்லி ஒரு ஏழை நம்மளோட சேர்த்துக்கிட்டா சரியா போச்சு. 10 ஏழைக்கு கொடுத்தால் முடிஞ்சு போச்சு. 10 ஏழைக்கு உடை கொடுக்கலாம், அது கொடுத்துக்கலாம். அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டா வந்து அடிமையை வந்து விடுதலை செய்யணும். ஒரு அடிமை இந்த காலத்துல கிடையாது. அல்லது என்ன செய்யலாம்னு கேட்டா 3 நோம்பு வச்சுட்டு போயிடலாம். 30 நோம்பு நேர்ச்சி பண்ணீங்க, சக்தி இல்ல, 3 நோம்பு பரிகாரம், அப்படி வச்சுட்டு போயிடலாம். இப்படி ஒரு முறை இருக்குது. இருந்தாலும் நேர்ச்சையை வந்து தவிர்த்துருங்க, செஞ்சவங்க நிறைவேற்றுங்க. புதுசா யார் நேர்ச்சை பண்ணாம அதுல இருந்து துவா கேளுங்க, நேர்ச்சைன்னு கொண்டு வராது.